ஆற்றல் மிகு பெண்மைக்கு இன்று புதுமை பொங்க, பெண்மைகள் சரித்திரம் படைக்க இந்த பதிவை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். அன்பு வணக்கம். பெண்மை என்றாலே ஒரு வரம், ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. பெண்மை ஒரு தாய்மை நிலை அறிந்து இறைத்தன்மையோடு ஈன்று பெற்றெடுத்த தாய் ஒரு பெண்மை, அதில் மிகப்பெரிய வளமாக இருக்கின்றது. அந்த பெண்மையை 7 நிலையில் இருக்கின்ற நிலையில் சகோதரிகள், அம்மாக்கள் மற்றும் தாய்குலம் அனைவரும், இன்று கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை பெண்மைகளும் மகளிர்களும் நீங்கள் சாதனையாளர்கள் தான். இந்த பதிவை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும். சாதாரண ஒரு சிறுமையும் சாதனையாளர் என்பதை வரலாற்று உறுதி செய்ய வேண்டும். இந்த தருணத்திலே அம்மா, அந்த பெண்மையினை அம்மா என்ற உலகம் முழுவதும் எல்லா உயிரினர்களுக்கும் அம்மா என்ற ஒரு பாசத்தை நாம் பார்க்கின்றோம். இதில் ஆ என்பது தமிழுக்கு என்ன பெருமை என்றால், ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. அம்மான்ற வார்த்தையில் இந்த தமிழுக்கு எவ்வளவு விதமான வலிமை, ஆற்றல் உள்ளதை பாருங்கள். அந்த இம் என்ற எழுத்து 10வது எழுத்து. அப்போ 10 மாதம் சுமந்த அந்த அன்னையினுடைய பெருமை, பெண்மை இனம் போற்றப்பட வேண்டும், வாழ்த்த பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெண்மை, சாதனை பெண்மை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், எதற்கு இந்த பெண்ணினம் போற்றப்பட வேண்டும், ஏன் போற்றப்பட வேண்டும், ஏன் புதுமை பெண்ணாக அவர்கள் வளர வேண்டும், எதற்கு புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கப்படுகின்ற பொழுது, இன்று இருக்கின்ற இந்த மகளிர்கள், சிறுமிகள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் பாட்டி எத்தனை பேர் கல்லூரியில் படித்திருப்பார்கள்? ஒரு 1% ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நான் விவரம் தெரிவிக்கின்றேன். உங்கள் அம்மாக்கள் எத்தனை பேர் கல்லூரியில் படித்திருப்பார்கள்? ஒரு 10%. ஆனால் இன்று எத்தனை மகளிர்கள், கிராமத்தில் இருக்கிற பெண்கள் உட்பட 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியிலேயே இன்று ஒரு புதுமை பெண்ணாக, சாதனையாளராக படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அது வாழ்க்கை வசந்தமாகும். ஆகவே மகளிர்களே, சிந்தியுங்கள், புதுமை பெண்ணாக நீங்கள் மாறுங்கள். ஏன் மாற முடியாது? நாம் மாறித்தான் ஆக வேண்டும். அதற்கான வாய்ப்பு இன்று புதுமை பெண் திட்டம் என்று கூட அரசாங்கம் நமக்கு செயல்படுத்தி உள்ளது. மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் புதுமை படைக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் ஓடி விளையாடு பையா என்று சொல்லவில்லை? ஏனென்றால் இந்த சமுதாயத்தை, இந்த மனித குலத்தை வளப்படுத்துகின்ற அந்த சிறுமி, ஓடி விளையாடு, நீ ஓய்ந்திருக்கலாகாது. அந்த குழந்தை, பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து பல நிலைகளிலே வருகின்ற பொழுது கூட ஓயாமல் உழைத்துக்கின்ற அந்த விவரத்தை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே பெண்கள் எப்படி அர்ப்பணிப்பு, என்ன விதமான உதாரணமாக துப்புரவு தொழிலாளராக பெண்கள் இருக்கின்றார்கள், செவிலியர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள், சமையல்களாக பள்ளியிலோ மற்ற இடத்திலோ பெண்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் இன்று வளம் பெறுகின்ற ஒரு உழைப்பாக, மூலதனமாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் புதுமை பெண்கள் என்பதையும், அந்த பெண்கள் வாழ்க என்றும் இந்த பதிவிலே நாங்கள் பதிவு செய்கின்றோம். நம்முடைய பாரதியார் கூறுகின்ற கருத்து கூட என்ன? புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவு, எதிர்பார்க்கின்ற ஏக்கம், கனவு, கற்பனை, குறிக்கோள், அதனுடைய வேட்கை அனைத்தும் கலந்து உருவாக்கப்படுகின்ற கற்பனையே ஒரு பெண், புதுமை பெண் என்று கூறுகின்றார்.
நம்மை நாமே நேர்கொண்ட பார்வையில் அஞ்சாத நெஞ்சத்துடன் பெண்மையை வளர்ச்சியாகவும் கல்வி வளர்ச்சியிலும் மற்றும் அனைத்து நிலைகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். ஆண் பெண் சமம் என்ற உரிமை பெற வேண்டும். அந்த உரிமை சமம் என்ற உரிமையை தான் 1857 அமெரிக்காவிலே அந்த சம ஊதியம் என்ற ஒரு போராட்டம் மகளிர்கள் தொடங்கினார்கள். 1910 வாக்களிக்க உரிமையை பெற்றார்கள். ஏன் பெண்ணினம் அடுப்பங்கரையில் இருக்க வேண்டும், ஒரு மூலையில் இருக்க வேண்டும் என்பதை வெளிக்கொண்டு வந்து பாரதியார், நீங்கள் உலக நாடுகள் எல்லாம் பரவ வேண்டும், உங்கள் கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பெண்ணின் சிறப்பை பார்க்கின்ற போது ஆறுகளின் பெயரை பாருங்கள், பெண்கள் பெயராக இருக்கும். தானியங்களின் பெயர்களை பாருங்கள், ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்றால் அந்த பெண்ணினம்தான் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய ஆற்றல் மிக்க ஒரு சமுதாயத்தை, ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற நிலையில் உள்ளகின்ற புதுமை பெண்களாக நாம் இருக்க வேண்டும். பெண்மையை மானப்படுத்துகின்ற இழிவுபடுத்துகின்ற செயல்கள் இந்த சமுதாயத்திலே தவிர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்மையும் சகோதரியாக, தாயாக அவர்களை நாம் நேர்கொண்ட பார்வையில் எடுத்து செல்ல வேண்டும். அவர்களை ஊக்குவிக்கவும், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம அந்தஸ்துகளை அவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூட வேண்டும். அவர்களுக்கான மறுப்பு செயல்கள் இல்லை. ஆகவே ஒரு பெண்ணினம் ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு சமுதாயத்திலும் சரி, சம உரிமை அனைத்தையும் நாம் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வழங்குவதற்கு தாயாக, மனைவியாக, சகோதரியாக, தோழியாக, மகளாக இருக்கின்ற அந்த பெண்மை இனம் வாழ்கவே. நம் 50 விழுக்காடு என்று பெண்மினம் இருந்தாலும் அவர்கள் பொருளாதார நிலையில் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அவர்களை ஆற்றுப்படுத்தி சம உரிமையை நிலைநாட்டவும் அந்த கருப்பொருளாகத்தான் இன்று மகளிர்களே உங்களை நாங்கள் வேண்டுகின்றோம். நீங்கள் சாதனையாளர்கள், சரித்திரம் படைக்கின்றவர்கள். உங்களால் முடியாதது வேறு யாராலும் முடியாது. ஆகவே கல்வியிலும் தேர்ச்சியிலும் நீங்கள் சாதனை புரிந்தாலும் அதை கொண்டு பல நிலைகளில் தங்களுடைய வாழ்வு அமைத்துக் கொள்வதாலும் நீங்கள் தான் முதன்மையானவர்கள். ஆகவே ஒரு மகள் திருமணமாகி மருமகளாக அவளும் மகளாக அந்த வீட்டிற்கு வந்து ஒளியேற்றுகின்ற பொழுது, மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா என்ற பாடல் கிராமத்திலே அருமையான ஒலிக்கின்ற பொழுது அந்த பெண்ணினத்தை, அந்த மகளை மருமகளாக வாழ்த்தி அந்த குடும்பத்திலே வரவேற்கின்றார்கள். என்ன ஒரு நிலை! இந்த சமய சடங்குகள் எல்லாவற்றையுமே அந்த பெண்ணினம்தான் காலை 5 மணிக்கு எழுந்ததிலிருந்து தன் பிள்ளைகளுக்கு, தன் கணவனுக்கு அனைத்து பணிகளையும் செய்து இரவு முழுதும் தொடர் பணியாக செய்கிற அந்த பெண்ணினத்தை நினைத்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய தாய் தந்தை தாயினை நினைத்து பார்க்க வேண்டாமா? ஆகவே அந்த தாயின் கருவறை ஒரு பெரிய புனித அறை. தாயின் கருவறையும் இந்த பள்ளியின் வகுப்பறையும் பெரும் முக்கிய ஸ்தலம் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே அந்த புண்ணியமாக இருக்கின்ற தாய்மை பெண்ணினத்தை நாம் ஏன் போற்றப்படக்கூடணும்? ஏன் அவர்களை வலுவாக்க அவர்களுடைய ஆற்றல்களையும் அவர்கள் தன்மையை நாம் வணங்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். ஆகவே பெண் என்பவள் சாதாரணவள் அல்ல, சாதனை படைத்தவள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பாஞ்சாலி சூதாட்டத்திலே தன்னை பணைய வைத்த போது என்ன கேட்டால், என்னை சூதாட்டத்திலே வைப்பதற்கு என்ன உரிமை என்று வீல்கொண்டு கேட்டு முழங்கினாள். தன் முழக்கத்தை வெளிப்படுத்தினாள். பாருங்கள் எவ்வளவு பெரிய விஷயம். ஆகவே எனக்கு என்னை அடமானம் வைக்கவோ அல்லது சூதாட்டத்தில் வைக்க உரிமை இல்லை என்பதை அன்றே அந்த பெண்ணுடைய உரிமையும் புதுமை பெண் என்பதையும் படைத்து காட்டிருக்கின்றார். அடுத்து சொல்ல வேண்டும் என்றால், கோவலன் கண்ணகி நிகழ்ச்சியில் பாருங்கள், என் திருடன் கல்வன் அல்ல என் கணவன் என்று நிரூபித்து காட்டிய அந்த மதுரை நகரையே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி அந்த பெண்ணின் பெருமையை, வளத்தினை, அந்த புதுமை பெண் என்பதை காட்டினார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முன்னோர்கள்
ஒரு பெண்ணின் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விலைமிக்க உள்ளது. அதற்கு அவ்வளவு பெரிய ஆழ்ந்தமான வலிமை உள்ளது என்பதை சிந்திக்க வேண்டும் மகளிர்களே. இந்த நிலத்திலே நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய சிந்தனையாளராக ஒரு வீர்கொண்டிட வேண்டும். இந்த பெண்ணினம் புது புரட்சியை செய்ய வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்திலும் சரி, உங்களுடைய சமூகத்திலும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் இந்த கல்வியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கல்வி மட்டும்தான் கரை சேர்க்கும். தனி மனித வாழ்க்கையில் உங்களுடைய சுய மரியாதைக்கு உங்கள் கல்வியை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இந்த பெண் என்பவள் போற்றப்படுவள். இந்த நேரத்தில் புதுமை பெண் என்று நாம் அவர்களை பார்க்க வேண்டும். சரித்திரம் படைக்கிற பெண்களாக பெண்களை வாழ்த்த வேண்டும். ஒரு பெண் தர்மம் செய்தால் பாருங்கள், அவருடைய கணவனுக்கும் அது போய் பங்கு சேருமா? சில இடங்களிலே தாய் பிச்சை மடிப்பிச்சை கேட்கிறார்கள். தன்னுடைய குழந்தை வர வேண்டும் என்று சில பேரிடம் சென்று வரம் கேட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தாய்மை பெண்ணினம், புதுமையான பெண்கள். ஆகவே இந்த நிலையில் நாம் பல நிலைகளை கடந்தாலும் இந்த வரலாற்றில் புதுமை பெண்களை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குதிரை வேகத்தில் நம்முடைய எண்ணங்கள் இருந்தாலும் அதை சீர்படுத்தி செயல்படுத்தி சாதனை புரிய வேண்டும். உதாரணமாக திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி என்ற ஒரு சகோதரி, அவருக்கு தம்பிகள் 2, தங்கை 1. அந்த பிரசவம் வழங்குறாங்க கோயிலில், வெள்ளிக்கிழமை பிரசாதம். அதை பள்ளியில் வந்து விட்ட உடனே சென்று ஓடி அந்த பிரசாதத்தை அண்ணனுக்கு தம்பிக்கலாம். அந்த குரு கேட்குறாரு, என்ன நீ ஓடியாந்து எல்லாத்தையும் வாங்குறேன்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, இது என்னனுக்கு வாங்கின்னு போனேன், என் தம்பிக்கு வாங்கின்னு போனேன் என்று சொல்லுது. இதை அந்த ஒரு ஆசிரியர் பார்க்கின்றார். விளையாட்டு பந்தயத்திலே, ஓட்டப்பந்தயத்திலே அந்த அந்த பிள்ளையை கூப்பிட்டு, தனலட்சுமி கூப்பிட்டு, நீ இந்த ஓட்டப்பந்தயத்தில் கந்துக்கோ. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன விதமான வாய்ப்பை அந்த தனலட்சுமி ஈர்த்து கொண்டாள் என்றால், நீ கோயிலுக்கு பிரசாதம் வாங்க ஓடி ஓடி வந்தியே, அதேதான் உன்னுடைய திறமை, அதுபோன்று இந்த ஓட்டத்திலே நீ கலந்து கொண்டு வெற்றி பெறுவாய் என்று சொன்ன வார்த்தை ஒரு புதுமை பெண்ணாக பிடி உஷாவையே ரெக்கார்ட் பிரேக் பண்ணி இன்று அந்த ஓட்டப்பந்தை வீராங்கனையாக மாறினார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு வலிமையே அந்த ஆசிரியர் கண்டுபிடித்தார். இன்று டில்லியிலே நீர் மேலாண்மையினுடைய அலுவலராக இருக்கின்ற அம்மையார் சிறு வயதில் இருக்கின்ற போது குழாயில் இருக்கின்ற தண்ணீரை திறந்துவிட்ட அம்மையாரை பார்த்து, இது என்னம்மா தண்ணி வேஸ்டாக போதே அப்படின்னு மூட சொன்னது, உனக்கே கண்ணு தெரியாது, நீ எனக்கு நல்ல நோட்டம் சொல்கிறே என்ற ஒரு வார்த்தை இந்த பெண்மைக்கு வைராக்கியை ஏற்படுத்தி ஒரு புதுமை பெண்ணாக பல நிலைகள் படித்து இன்று நீர் மேலாண்மையினுடைய அலுவலராகவே இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு சிறு விஷயம்தான், சின்ன செயல்தான் அவர்களை புதுமை பெண்ணாக மாற்றியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ராஜஸ்தான் மாநிலத்திலே 3 அடி உயரமுள்ள ஒரு சிறுமி உயர்ந்த படிப்புகள் எல்லாம் படித்து அவர்கள் இன்றைக்கு ஆட்சியராக இருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்த போது நான் எல்லாரையும் நிமிர்ந்து கொண்டு பார்க்க வேண்டும், அவர்களை என்னை குனிந்து பார்க்க வேண்டும், என்னுடைய செயல், என்னுடைய ஆற்றலை நான் வெளிப்படுத்தினேன் என்று கூறுகின்றார். பாருங்கள், அது மட்டுமல்ல, ஒரு பெண் நம்மளுடைய திருச்சியை சார்ந்தவர்கள், அவர் பேர் எம்பில் முடித்திருக்கிறார்கள், தாமரை செல்வி. அவர்கள் பரிசு வாங்குகிறார்கள். எம்பில் முடித்த உடனே சான்று வழங்குகிறார்கள். மேடையில் ஏறி நிற்கிறார்கள். என்ன 1 மணி நேரம் ஆகிறாங்க, கொடுக்குறாங்க, அவங்க அந்த அம்மா நிற்கிது. அதற்கு பின்னதான் இன்னொரு சகோதரி போய் இவர்களுக்கு 2 கையே இல்லை என்று சான்றுகளை அவள் பெற்று வழங்குகிறார்கள். அப்போது அந்த பெண் சொன்னது, எனக்கு 2 கை இல்லாவிட்டாலும் 2 கால்களால் நான் தேர்வு எழுதி இன்னைக்கு எம்பில் பிஹெச்டி முடித்திருக்கேன். என்ன சாதனை பாருங்கள், புதுமை பெண். ஒவ்வொரு மகளிரும் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாதனையாளருடைய விஷயங்களை, கருத்துக்களை நீங்கள் கேட்டு உங்களில் ஒரு பொலிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே கொள்கின்றோம். நம்மளுடைய பாண்டியிலே ஆளுநராக இருந்த கிராண்ட்பேடியை பாருங்கள். அந்த அம்மையாருடைய அந்த தொழில்நுட்பமான அறிவு அவர்களை ஒரு மிக அந்தஸ்துக்கு உயர்த்தியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய
வரலாற்றிலே வரலாற்று வீரர்களை பாருங்கள், அவருடைய புதுமை பெண்ணுடைய எண்ணங்களை பாருங்கள், அவர் செயல்படுத்திய பாருங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், உங்களிலே பல பேருடைய தாத்தாக்கள் ஒரு தொழிலில் 60 ரூபா சம்பளத்தில் இருந்திருப்பாங்க. உங்களுடைய தந்தை 600 ரூபா சம்பளத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்று இந்த மகளிர்கள் புதுமை பெண்ணாக, அந்த உதாரணமாக அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்றால், அந்த புதுமை பெண்ணை உருவாக்குவதற்கு அந்த தந்தையும் தாயும் அந்த பெண்ணை டாக்டர் எலன், டாக்டர் பிரின்சி என்று அந்த வாசலில் எழுதி வைத்தார்களாம். அந்த எண்ணங்களை உருவாக்கி அவர்களை செயல்படுத்தி இன்று மருத்துவராக, உயர் மருத்துவராக கூட மாறி இன்னைக்கு 1,10,000. இதுதான் தலைமுறை மாற்றம். ஆக ஒரு பெண்ணினம் தன்னால் முடியும் என்பதை சாதித்து காட்டுகின்ற விவரம் என்று நிறைய இருக்கின்றது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு, சாதனை புரிவதற்கு நாம் பல வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே சொல்லி, ஆகவே புதுமை பெண் பல உருவாக்கப்பட வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பெண்ணை படிக்க வச்சு வேற வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கு எதுக்குடா செலவு பண்ணணுன்றான். இல்லை, ஒரு பெண்ணுக்காக செலவிடப்படுகின்ற முதலீடு, அந்த செலவிடப்படுகின்ற செலவு அந்த சமுதாயத்திற்கே செலவிடப்படுகின்ற முதலீடாகும். ஒரு பெண்ணின் கல்வி சதவீதத்தை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கின்றது. இன்று சிறு சேமிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மகளிர் குழுக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன விதமான டெவலப்மெண்ட்டை அவர்கள் சாதிக்கின்றார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு புதுமை பெண்கள் நிறைந்திருக்கின்றார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அனைவரும் புதுமை பெண்கள் தான். உங்களை வாழ்க என்று வாழ்த்த வேண்டிய பொறுப்பு இந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது. ஒரு சிறு பொறியாக அவர்களை பாராட்டுகின்ற போது, அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கின்ற போது அவர்களும் சாதனை பெண்களே. நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து, ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதன் நிலையான வைப்பு தொகையாக 50,000, ஒரே ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் இருந்தால் 50,000 நிலுவைத் தொகையை வழங்கி அதை 18 வயதுக்கு வட்டியுடன் சேர்த்து வழங்குகின்ற ஒரு நிலை. 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 25,000 செலுத்தி அந்த பெண் குழந்தையினுடைய வைப்பு தொகையாக செலவு செய்கிறது இன்றைக்கு அரசாங்கம். இதை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமலர்ச்சியே ஒட்டுமொத்த வளமாக இருக்கிறது. அந்த குழந்தையை மேம்படுத்துவதற்காகத்தான் 1992 தொடங்கப்பட்டு கல்விக்கான சிறப்பு உரிமைகளை 1/8/2011 வைப்பு தொகையாக 50,000 முதல் குழந்தைக்கு, 2வது குழந்தைக்கு 25,000 வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈவேரா மணியம்மார் ஏழை விதவை மகள், ஏழையினுடைய விதவையினுடைய மகள் திருமணத்திற்கு 25,000 வழங்குகிறார்கள். அன்னை தெரேசா நினைவு உதவி, யாரும் ஆதரவற்ற பெண் திருமண உதவி, அவர்களை திருமணம் செய்தால் அவர்களுக்கு 2016 முதல் 25,000 வழங்குகின்றார்கள். டாக்டர் தர்மம்மாள் அம்மையாரின் விதவை மறுமணம், விதவை மறுமணம் செய்து கொண்டால் அதற்காக நிதியாக காசோலையாக 15,000 சேமிப்பு பத்திரமாக 10,000 வழங்குகிறார்கள். பாருங்கள், ஒரு பெண் தன் விதவையாகிவிட்டாலும் விதவை மறுமணம் இருந்தாலும் இப்படி அரசாங்கம் கொடுக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீங்கள் சிந்தியுங்கள். முத்துலட்சுமி ரெட்டியார் கலப்பு திருமண நிதி, பிற ஜாதிகள் இணைந்து பண்ணுகின்ற போது அவர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பிலும் மற்றும் அவர்களுக்கான நிதி உதவும் 25,000 காசோலையாக 10,000 பத்திரமாக வழங்குகின்றார்கள். சத்திய வாணியமுத்து நினைவு ஆக இலவச தையல் இயந்திரம் வழங்குகின்றார்கள். அது 20 வயதிலிருந்து 40 வயது வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, திருமங்கைகள் அவர்களினுடைய அவர்கள் பணி தொடங்க, தொழில் தொடங்க
25% மானியத்தில் 1,50,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். 15 லட்சம் 15 லட்சம் அதில் 25% திருமங்கைகளுக்கு அந்த பெண்மைக்கு வழங்குகின்றார்கள். வன்கொடுமையிலிருந்து பாதுகான சட்டம் ஒன்று வந்துள்ளது. வரதட்சணை தடுப்பு விதிகளிலிருந்து 1961 இப்படிப்பட்ட வரதட்சணை இதுகள் நான் பல திருமணங்களில் பார்த்திருக்கின்றேன். ஒரு குடும்பத்தில் அவர் சொல்கிறார், மாப்பிள்ளை வீட்டு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் 2வது பையன், அவன் படிச்சுட்டான், ஐடி முடிச்சுக்கிறான், ஒரு வேன் வாங்கி கொடுத்துக்கிறேன், 1 வருஷம் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் அவர்கிட்ட இருப்பு தொகை எவ்வளோ என்று கேளுங்கள், 0. உங்கள் பெண்ணை கொடுப்பதால் நான் கொடுங்க என்று இந்த பெண்ணிடம் அந்த தாய், தன்னுடைய மகனுடைய தாய் சொல்லுகின்றார். எத்தனை பேர் அழகாக ஒரு நிலையில் தன்னை படிப்பு வைப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிற நேரத்தில், ஆகவே தன் குடும்பத்தை தன்னுடைய உரிமையாக தன்னுடைய சொத்தாகவே கொடுக்கின்றதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மத்திய அரசு மூலம் கூட இந்த நிதிகளை சுயவந்தா திட்டத்தின் மூலம் பெண்கள் சமூக நலத்திட்டமும் ஏழை பெண்களுக்கான நிதி திட்டங்களும் அந்த பெண் உரிமைக்கான சொத்துரிமை வழங்கும் திட்டமும் இந்த மகளிர்களுக்காக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சம உரிமை, சம தேவை, சம அந்தஸ்து என்று பொருளாதார உறவிலும் மற்றவதிலும் சமமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சட்டப்பிரிவு 15(3) படி தெரிவிக்கின்றபடி பாகுபாடு இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, இந்த சாதனையாளர்களை பார்க்கின்ற போது உலக அளவில் மேரி கியூரி அம்மாள் தான் இயற்பியலில் நோபல் பரிசு வாங்கியவர்கள். 1867 அதை நாம் நினைவு கூற வேண்டும். கேன்சர் நோயை சிகிச்சையை அறிமுகப்படுத்தி குணப்படுத்திய அம்மா ரோசா பர்கில் 1913 முதல் 2005 வரை அவர்களுடைய பணி புதுமை பெண்ணாக சாதனை படைத்தவர்கள். முதல் கம்ப்யூட்டர் கண்டுபிடித்த அடோல் லவோல்ஸ் என்பவர் 1815 முதல் 1852 வரை அவர்தான் இந்த கம்ப்யூட்டர் முறையை ஆய்ந்து கண்டுபிடித்து இருக்கின்றார். மார்கரெட் தாட்சர் என்பவர் 1925 2013 வரை அவர்தான் முதல் அரசியல் சாசனப்படி அரசியல் தலைவராக ஏற்படுத்தியிருக்கின்றார். பாருங்கள், இத்தனை ஆண்டுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பெண்கள் சாதனையராக இருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, கல்பனா ரமேஷ் கட்டிட கலைஞராகவும், பினே தேவி பீகாரில் இயற்கை விவசாயியாகவும், சாதனையாளர்களான மட்டுமல்ல இந்த சமுதாயத்திலே இரக்கமுள்ளவராக இருந்த அன்னை தெரேசா, அடுத்து விண்வெளி வீராங்கனை கல்பனா சார்வா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிறைவாசம் இருந்த ஜானு பிரமிளா, மணிப்பூரை சார்ந்த மகளிரான இரும்பு மங்கை என சொல்லப்படுகின்றவர், இவர்களெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது வரலாற்று பின்னணி சாதனைகளாக அந்த சூழலில் இருந்ததை ஒவ்வொரு பெண்களும் மகளிரும் என்று சிந்திக்க வேண்டும். ஆகவே தலைமுறை உருவாக்கும், தலைமுறை தாக்கம் ஏற்படுகிறது ஒரு பெண்ணால். அவர்தான் இந்த வாரிசை உருவாக்கி தருகின்றாள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே பெண்ணினுடைய தர்மம் என்றும் வீடாகாது. அவளுடைய சேவை, அந்த பிள்ளைகள் பால் இருக்கின்ற கவனம், செயல்கள் வலிமை மிக்கது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும். சொல்வார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தமிழ் மொழியில் பின்னால் இருந்து இருக்கிற ஒருவருடைய ஆணின் வெற்றிக்கும் ஒரு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்பதுதான் அர்த்தம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த பெண்களுடைய அந்த குடும்ப செலவு, குடும்பத்தினுடைய நிலைகள், உண்மையிலேயே அந்த பெண்ணினுடைய சேவைதான் முக்கியமாக அந்த வளர்ச்சிக்கு பெறும். நான் எப்படி வளர்ந்தேன் என்று பார்க்காதீர்கள், அதற்கு நான் எப்படி உழைத்தேன் என்று ஒவ்வொரு பெண்களும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றால் இன்றைய காலகட்டத்திலே. உலக பல மொழிகளிலும் இந்த பெண்மை இனம்
பெண்களை போற்றுகின்ற நாடுகளாகவும் மக்களாகவும் சமுதாயமாகவும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் 7 வகையான பருவங்கள் பேதை, புதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் எல்லா சூழல்களிலும் அவர்கள் இந்த பெண்ணினம் போற்றப்படுவதாக புதுமை பெண்களாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சாதாரண விஷயத்தில் ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் இருப்பதையும், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் ஒரு செவிலியராக இருந்து ஒரு பெண்ணினுடைய அந்த தன்னுடைய தியாகத்தை காட்டிய நிகழ்ச்சியும், இராணுவ சேவையாக மருத்துவ சேவையாக பிரிந்த நம்ம நோபல் பரிசு பெற்ற ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவரையும், அனுச்சு வேதி 2016 முதல் போர் விமானியாக உருவெடுத்திருக்கின்றார்கள். சினேகம் துயே என்பவர்கள் இந்தியாவின் வெளியுறவுத்துறையில் பணியாற்றிருக்கின்றார்கள். துளசி காடா 2020 வனத்துறையில் அவர்கள் இணைந்து பணி செய்திருக்கின்றார்கள். டெல்லி தாமஸ் என்பவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு பணியில் அக்னி 4-3 என்ற ஏவுகணைகளை ஏறுவதற்கு இருந்திருக்கின்றார்கள். அருணியா என்கரா என்பவர் முதல் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டிருக்கின்றார்கள். ஆகவே இத்தனை சாதனையாளர்களையும் ஒரு பெண் மகளிர் என்றால் இவர்களெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்தாலே போதும், நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறலாம். அடுத்து ராணி லட்சுமிபாய் சுதந்திர வீணத்துக்கு முதல் தனிப்படையை உருவாக்கியவர். சரோஜினி நாயுடு முதல் கவர்னராக இருந்தவர். விஜயலட்சுமி பண்டிட் முதல் கேபினெட் பதவியில் இருந்திருக்கின்றார்கள். கமலாதேவி முதல் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்ட நபர். நீதிபதியாக அண்ணா சாண்டி முதல் நீதிபதியாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இன்று மத்திய அரசில் நம்முடைய பிரதமர் சில பெண்மணிகளை கௌரவித்திருக்கின்றார். எதற்காக பாருங்கள். ஆர்யான் காஷ்மீரில் கைவினைப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் சிறந்த பெண்மணியாகவும், காலாவேலி தேவி உத்தரப்பிரதேசத்தில் கட்டிட தொழிலாளியை என்ற ஒரு சிறப்பையும், விஜயா பவர் மகாராஷ்டிரா பஞ்சரா கைவினைப் பொருளை வளர்த்து உருவாக்கியுள்ளதும், சினேகா மோகன்தாஸ் தமிழகத்தை சேர்ந்தவர் பட்டியலில்லா தேசம் என்பதை உணவுகள் கொடுத்து வழங்கியிருக்கின்றார். ஆகிய இந்த பணிகளை அரசும் கவனிக்கின்றது, நாம் செய்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் அன்பு மகளிர்களே, சாதனை பெண்மணிகளே, நீங்கள் தான் சாதனையாளர். உங்கள் பின்னால் தான் இந்த சமூகம் இருக்கின்றது. ஒரு மகளிர் என்றால் அவர்களுக்கு என்ன எத்தனை வகையான வாய்ப்புகளை இன்று அரசு வழங்குகிறது. மகளிருக்கான உதவித்தொகை, மகளிருக்கான பேருந்துகள் இலவசம், மகளிருக்கான சுய உதவி குழுக்கள், இந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு பெண்ணினமும் இதெல்லாம் குடும்ப சூழலில் பெற்றோர்களாகிய உங்கள் தாய் அன்னை உங்கள் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வளர்த்தெடுத்து கொடுப்பதாலும் நீங்கள் ஒரே வேளை உங்களுடைய படிப்பில் கவனமாக இருங்கள். உங்கள் 21 வயது வரை நீங்கள் உங்கள் படிப்பின் மூலமாக கரை சேர்க்குங்கள். அந்த கல்விதான் கரை சேர்க்கும். ஆகவே அந்த கல்வியை பற்றாளராக மாறி அரசு கொடுக்கிற வாய்ப்புகளையும், இந்த உலகம் சார்ந்த பெண்ணினத்துக்காக போராடுகின்ற வாய்ப்பையும் ஒவ்வொரு பெண்ணினமும் நாம் செயல்படுத்த வேண்டும். ஆகவே புதுமை பெண்களாக நீங்கள் செயல்படுங்கள். ஆகவே பெண்ணினம் வாழ்க, வளர்க, நம் நாடு வளர்க, நம் தமிழகம் ஓங்குக. ஆகவே ஒவ்வொருத்தனுடைய நம் தமிழகத்திலே கல்வி சதவீதத்தில் எடுத்துக்கொண்டால் கூட அதிகமான சதவீதம் பெண்கள் தான். அதிகமான பணியாளர்கள் இன்று பெண்கள் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நினைத்து பார்த்து ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள். பெண்ணினம் போற்றப்படுக. புதுமை பெண்களாக நீங்கள் இக்காலத்திலே வாய்ப்பு பெற்றதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருவரும் உங்களையே நம்புங்கள், உங்களுடைய திறமையை நம்புங்கள். எனக்குள் என்ன இருக்கிறது, என்னால் முடியும். இந்த உலகத்தை அறிந்தால், உங்கள் சூழ்நிலை அறிந்தால் நீங்கள் சாதிக்க முடியும். நான் பார்த்தேன், கிராமத்திலே ஒரு சமையலர் அம்மா தன்னுடைய பிள்ளைகள் அத்தனையும் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்கு, தனிமையாக இருந்து. இன்னொரு அம்மாவை பார்த்தேன், மேரி என்பவர்கள் கடவுளூர். தன்னுக்கு குழந்தைகள் இல்லாலும் தன் உறவினர்கள் குழந்தைகளை வளர்த்தெடுத்து இன்னைக்கு படிப்பாளியாக கல்வியாளராக மாற்றிருக்கின்றார்கள். இன்னொரு அம்மா சகோதரி பார்த்திருக்கிறேன், சமையலர் வேலை, ராந்தார்கம்மாள்.
அவர்கள் அந்த பிள்ளைகளை பெரிய படிப்பு, பெண் பிள்ளையே எம்பல் பிஹெச்டி படித்திருக்கிறது. அது ஒரு பெண் சாதித்தால் வறுமை இல்லை, அல்லது நான் விதவை, அல்லது நான் ஆதரவற்றவள் என்ற நிலையை கடந்து இன்றைய சமுதாயத்திலே, கிராம சூழல்களிலே பல அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள், அந்த சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். நான் பார்த்திருக்கிறேன், அவர்களை பாராட்டியிருக்கின்றேன். அதுபோல் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைகளில் தன் சமுதாயத்திற்கின்ற ஒரு சிறுமியாவது, கல்லூரி மாணவிகளையாவது நீங்கள் பாராட்டுங்கள். உங்கள் தாய் நம்முடைய பிள்ளையை பாராட்டிவிட்டால் வேறு யார் பாராட்டுவார்கள்? ஆகவே ஒரு தாயும் வீட்டில் இருக்கிற குடும்ப பெரியோர்களும் உங்கள் பிள்ளைகளை பாராட்டுங்கள், அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வளர்க பாரதம், இந்த புதுமை பெண்கள் பரவட்டும், எத்திசைக்கும். நன்றி, வணக்கம்.